என்னங்க அதாவது அரசியல் திருவிழா, அதாவது தேர்தல் திருவிழா எப்படி அமோகமா நல்லபடியா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு கூடி நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு இல்லாம. அதே மாதிரி இப்ப பாருங்க எல்லாருக்கும் ரிசல்ட் ஜோம். நம்மளே கூட எக்ஸாம் எழுதுறோம்னு வைங்களேன், நம்ம ரிசல்ட் எப்படி வரும் என்ன வரும் அப்படின்னு சொல்லி டென்ஷனா இருக்கக்கூடிய டைம் இது. ஓகேங்களா? ஆனது ஆச்சுன்னா 6 நாள் இருக்கு. என்னங்க, இந்த 6 நாள்ல நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்னா, வர ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கும் போது அமைதியா இருந்து எங்கெங்க என்னென்ன வருது, நம்ம ஆதரிச்சவங்களுக்கு எப்படி அது அமையுது அப்படின்னு இந்த டைம் நம்மளுடைய ஃபீலிங்ஸ்க்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரியாக்ட் பண்ணாம மக்கள்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுக்கு இதுக்குன்னு ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாருப்பா, அந்த கட்சிக்காரங்க எவ்வளோ ஒரு மெச்சூர்டா இருக்காங்க, எப்படி இவங்க கிட்ட இருந்து இனிமேல் நம்ம கத்துக்கணும். முன்னாடி எல்லாம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து சொல்லுவாங்க, இளைஞர்கள் கையில் தான் வரும் எதிர்காலம் இருக்குதுன்னு. அந்த மாதிரி இனி இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இனி குட்டி குட்டி பசங்கள் நம்ம வீட்டுங்கள்ல, ஊருங்கள்ல, தெருங்கள்ல, எல்லா இடத்துல இருக்க குட்டி பசங்களுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள், அவங்க வரக்கூடிய தலைமுறை தலைவராக வரக்கூடிய அவங்களுக்குன்னா நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும். வரக்கூடிய எக்ஸாம் ரிசல்ட்டு 4ஆம் தேதி அன்னைக்கு அவங்க சேஃப் வந்து அவங்க வீட்டில் இருந்து என்ன மாதிரி ரிசல்ட் வருது, எங்காவது தவறுகள் நிகழுதா, என்ன ஏதுன்னு அமைதியாக பார்த்துட்டு கடைசியாக தான் நம்ம அதுக்கு ஒரு முடிவு செய்யணும். போது எதுக்குமே உடனே ரியாக்ட் பண்ண அது வந்து ரொம்ப கலவரம் ஆயிரும், பிரச்சனைக்குள்ளதாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கணும்னு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லதுதான்.